வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எந்த வழக்கு நீதிமன்றம் எந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது? அதாவது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை, கோவை மாநகராட்சிகள்ல பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதுல 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்குல தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்திருந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை எனத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னின்று விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜ் திலக் மத்திய அரசு கோரிக்கையின்படி வழக்கு சம்பந்தமான 12,000 பக்கங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நவம்பர் 7ஆம் தேதி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதை மத்திய பணியாளர் நலத்துறை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் 4 அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அனுமதி பெற்றுள்ள நிலையில இரு IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்க 19 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என்ற கேள்வியை முன்வைத்தார். இந்த காலதாமதத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இதுவரை எந்த விளக்கம் அளிக்கவில்லை. அடுத்த தேர்தலும் நெருங்கிவிட்டது. ஊழல் இல்லாத அரசு அமைய வேண்டும் என்பதுதான் பொது மக்களின் விருப்பமாக உள்ளது. அதனால் அமைச்சர்கள், அதிகாரிகள் மீதான ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று நீதிபதி அறிவுறுத்தினார். பின்னர் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்டு காலதாமதம் எடுத்துக்கொண்டது ஏன் என்பதை விளக்கமளித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.